இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேங்க. அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு, சுண்டலுக்கெல்லாம் செய்யக்கூடிய பாசிப்பயிறு, அதே டம்ளர்லேயே பாதி டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கம்பு, பச்சைப்பயிறு, உளுந்து எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பச்சைப்பயிறு இல்லை உங்கள் வீட்டில் அப்படின்னா கருப்பு கொண்டக்கடலை இருக்குது இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து, நீங்கள் இட்லிக்கெல்லாம் அரைப்பீங்க இல்லைங்களா, அந்த வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஏன் நம்ம இதில் அரிசி சேர்த்தலை அப்படின்னா, சிறுதானியம் அப்படிங்கிறப்போ நம்ம அரிசி சேர்த்தாமல் செய்கிறப்போ இன்னும் நம்மளுக்கு உடம்புக்கு அதிகமான பெனிஃபிட் இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ 7-8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமாக இது நல்லா கழுவிட்டு பாருங்கள், ஊறினதுக்கப்புறமாக நல்லா இந்த மாதிரி இருக்குது. இப்போ கம்பு, உளுந்து எல்லாம் சேர்த்து ஊறி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. ரவை குருணை மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல், ரொம்ப ரவை பதமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உப்பு போட்டு இதை கலக்கி வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 5-6 மணி நேரம் இது நல்லா புளிக்கணும். இந்த மாவு கம்பு அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே புளிச்சிரும். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5-6 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த மாவு நான் முழுவதும் எடுக்காமல் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்த போகிறோம். வானிலையில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு கூட எல்லாம் தாளித்ததுக்கப்புறமாக சின்ன வெங்காயம் நறுக்கி அது கூடவே சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகாய் எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். இது இந்த மாவில் சேர்த்துக்கிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலைகள் எல்லாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் வணக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழிப்பணியாரம் வைக்கக்கூடிய அந்த கல் அப்படியே அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமாக நம்ம பணியாரம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாவு ஊற்ற வேண்டியது தான். சூப்பரான டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கம்பு பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சுங்க. இப்போது அதுக்கு அடுத்ததாக இதே மாவே நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடை தோசை மாதிரி ஊற்றலாம் அப்படிங்கிறதுக்காக பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வர பட்டாணி தான். அதை நல்லா ஒரு நைட்டு முழுவதும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டாணி கூட கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புதினா தழை எல்லாம் மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாக இல்லாமல் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு தோசைக்கல்லில் அடை தோசைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிட்டு அதில் அரைச்சிருக்கக்கூடிய அந்த பட்டாணி அப்படியே மேலால் தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறமாக ஒரு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சு எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுங்க. சூப்பரான கம்பு அடை நம்மளுக்கு ரெடி. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளைச்சோளம் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க. அதே டம்ளர்லையே 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, மாவு பச்சரிசி, நீங்கள் ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே டம்ளர்லையே 3/4 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் சேர்த்திருக்கேன். கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து இருந்தால் அதுவும் நீங்கள் உருட்டு உளுந்து நீங்கள் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் ஒரே பாத்திரத்தில் சேர்த்திக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதுவும் இது கூட சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறணுங்க. 4 மணி நேரம் கழித்து இது நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இதை அரைச்செடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது மாவு பொங்கிடும். இப்போ வெயில் காலம், இந்த சோளம், கம்பு இதெல்லாம் அரைச்சோம்னா சீக்கிரம் பொங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நைட்டு நான் இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். காலையில் பார்த்தோம் அப்படின்னா மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு. இது அப்படியே மேலால் இருக்கிற மாவு அப்படியே நம்ம கரண்டியில் அப்படியே ஒட்டா சேர்த்து எல்லாம் கலக்கி விட்டதுக்கப்புறமாக அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடான உடனேவே நீங்கள் சாதாரணமாக உளுந்து மாவு தோசை ஊற்றுவீங்க இல்லைங்களா, அந்த தோசை மாதிரியே தான் நல்லா லேசாக ஊற்றலாம். எந்த அளவுக்கு லேசாக வருமோ அந்த அளவுக்கு லேசாக ஊற்றலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வெயிட் ஏறவே ஏறாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு முருங்கைக்காய் சாம்பார் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். செம டேஸ்ட்டாக இருந்தது. சோள தோசை அப்படின்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இது மாவு இப்போ நம்ம பணியாரம் செய்ய போகிறோம்.
வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு அது கூடவே அப்படி நல்லா வணக்கிட்டு வெங்காயம் ரொம்ப நேரம் வணக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வணங்கின உடனேவே அதை வந்து இந்த மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிணத்துல சேர்த்து இந்த வெங்காயம் வணக்கினதை போட்டுக்கிட்டு கூடவே கொத்தமல்லி தலைகள் எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கேரட் துருவி போடுறதா இருந்தால் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். பணியாரக்கல் வச்சு பணியாரக்கல் சூடான உடனேவே நம்ம சாதாரணமாக பணியாரம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதாரணமாக பணியாரம் சாப்பிட்றத விட சோள பணியாரம் அப்படின்னா டெய்லி இதுதான் வேணும்னு கேட்பாங்க. நான் சும்மா சொல்லிங்க, உண்மையாகவே தான் அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது, செமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேட்சிங்காக வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வணக்கிட்டு புதினா எல்லாம் போட்டு அது கூட கொத்தமல்லி தலையும் போட்டு உப்பு சேர்த்து அரைச்ச தக்காளி புதினா சட்னி மேட்சிங் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பெல்லாம் தாளிச்சுக்கலாங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அப்படியே வந்து வணக்கிக்கலாம். இப்போ இது பாதி அளவுக்கு வணங்கினா போதும். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வணங்க வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துறேங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, அதே டம்ளர்லையே பாதி டம்ளர் அளவுக்கு வெள்ளரவை வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளரவை வந்து உப்புமாவுக்கெல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த வெள்ளரவை தான். அதே மாதிரி அந்த டம்ளர்லையே தண்ணி அளந்த அதே டம்ளர்லையே இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு ராகி மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாவு 1 டம்ளர் ராகி மாவு 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளரவை, இந்த 2ம் தான் கணக்கு 2 டம்ளர் தண்ணிக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து கொதித்த உடனேவே வெள்ளரவை வந்து கிளற ஆரம்பிச்சிடலாம். இதில் சேர்த்தி வெள்ளரவை சேர்த்திட்டு சிம் பண்ணிவிட்டு அது உடனேவே நம்ம வந்து ராகி மாவு சேர்த்திக்க வேண்டியது தான். இப்போ ராகி மாவு சேர்த்து கிளறணும் அப்படின்னா இந்த தண்ணிக்கும் இந்த மாவுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திரண்டு வருது இல்லைங்களா, அந்த சமயத்தில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது வந்து அப்படி இருக்கட்டும், 10 நிமிஷம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமாக வந்து இதை வந்து நம்ம பிடி கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து கையில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி அந்த விரல்களையெல்லாம் இந்த மாதிரி அமுத்தணும் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ஆவியில் வந்து வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இட்லி பானையில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு அகலமான கிண்ணத்தில் போட்டிருக்கேன். குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இது இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு இப்போ ஒரு வானிலையில் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்திட்டு ஒரு 1/4 டம்ளர்லேருந்து அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக தண்ணி சேர்த்திருக்கேன். 3/4 டம்ளர் வெல்லம் அப்படின்னா அந்த வெல்லம் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தக்கூடாது. 1/4 டம்ளர்லேருந்து அதுக்கு உண்டான கொஞ்சம் அதிகமாக 1/2 டம்ளருக்கும் 1/4 டம்ளருக்கும் நடுவில் இருக்கிற அப்படி தண்ணி சேர்த்தி அந்த தண்ணி வந்து அப்படியே வெள்ளத்தில் கரையணும். பாகெல்லாம் வர வேண்டியதில்லை. வெல்லமும் தண்ணி நல்லா கரைஞ்சா போதும். குப்பை ஏதாவது இருந்தால் வெல்லம் வந்து வடிகட்டிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற வெள்ளத்தில் வந்து குப்பை இல்லாதனால இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது கொதிக்க ஆரம்பித்த உடனேவே ராகி மாவு வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். அந்த ராகி மாவு வந்து இந்த வெள்ளைக்கரைசலில் வந்து அப்படியே கலந்துக்கலாம். அப்படியே வந்து கிளற ஆரம்பிச்சுக்கலாம். அடுப்பில் வந்து சிம்மு வச்சுட்டு இதை வந்து கிளறுங்க. அதுக்கப்புறமாக தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூடான உடனேவே நம்ம காரக்கொழுக்கட்டை வந்து பிடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். ஆவியில் வந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், பூ போல் அழகாக ரொம்ப சாஃப்டாக கார கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. அதே மாதிரி சாப்பிட சாப்பிட திகட்டாத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பு ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. 2 விதமான கொழுக்கட்டை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். காய்கறிகளில் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து முழு வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமாக பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாணிக்காய் வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமாக கேரட்டு, அப்புறம் முருங்கைக்காய், தக்காளி ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து அறுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நீங்கள் முட்டைக்கோசு முள்ளங்கி சேர்த்த வேண்டாம். வேறு என்ன காய்கள் இருக்கோ சேர்த்திக்கோங்க. ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா காய்களுமே நான் ஏற்கனவே கழுவிட்டு அறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமாக நம்ம இதில் வரகரிசி வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து சேர்த்திக்கலாம். வரகரிசி வந்து ஒரு 4-5 தடவையாவது நல்லா கழுவணும். ஏன்னா அதில் வந்து ரொம்ப அப்படியே கருப்பு நிறத்தில் இருக்கும் கழுவ. அதனால் ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக அதில் வந்து துவரம்பருப்பு சேர்த்திக்கோங்க. 3/4 டம்ளர் வரகரிசிக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்திருக்கேன். 2ம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு தாளிச்சிட்டு
சீரகம், குருமிளகு 2மே நல்லா வந்து இடிகளில் பொடியாக இடிச்சுட்டு அதில் வந்து அப்படியே வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமாக காய்கறிகளை வந்து அதில் சேர்த்து 2 வணக்கிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்திட்டு இப்போ தண்ணி வந்து 1க்கு 3 அப்படிங்கிற கணக்கில் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். அரிசிக்கெல்லாம் சேர்த்துற மாதிரி சாப்பாட்டுக்கு. நான் வந்து 3 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் வந்து குழைவாக இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப குழைவாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து 3 டம்ளர் சேர்த்திக்கோங்க. 3/4 டம்ளர் வரகரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு 2ம் சேர்த்து 1 டம்ளர் கணக்காகுது. அதுக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும். நான் வந்து 3 1/2 டம்ளர் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதை அரிசி வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். தண்ணியில் அந்த அரிசியும் சேர்த்திட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக குழைவாக எவ்வளோ சூப்பராக வரகரிசி இருக்குது. அப்படியே குக்கர் க்ளோஸ் பண்ணது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னால அவ்வளோ நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலைகள் வந்து போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது வந்து உடல் எடை குறையணும், அதாவது வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னால நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. இப்போ வந்து இதே வரகரிசியை வந்து நான் 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிட்டு அதுக்கு வந்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அது அரிசிக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு வைக்கிற அதே கணக்கே வச்சுக்கோங்க. இப்போ தயிர் சாதத்துக்காக இது வந்து குக்கரில் வைக்க போகிறேன். ஒரு 4 விசில் வந்து குக்கரில் வேக விட்டு விசில் போட்டு எடுத்ததுக்கப்புறமாக இந்த சாதம் வருங்க இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமாக இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்தி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்திக்கோங்க. கெட்டி தயிர் கெட்டி பாலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்பப்போவே சாப்பிட்றீங்கன்னா தயிர் மட்டும் சேர்த்துனா போதும். இது கூடவே வந்து ஃப்ரூட்ஸு திராட்சை சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமாக மாதுளம்பழம் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி, மோர் மிளகா, கருவேப்பிலை எல்லாம் வந்து தாளிச்சிட்டு இதில் சேர்த்திட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தலைகள் வந்து எங்கள் வீட்டில் தீர்ந்துருச்சு. கொத்தமல்லி தலைகள் வந்து மேலால் அப்படியே சேர்த்திட்டீங்க அப்படின்னா சூப்பராக அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு குளிர்ச்சியான வரகரிசி தயிர் சாதம் ரெடிங்க.